ஹாய் ஆல், வெளியே சாப்பிடணும் போல் கிரேவிங்காக இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், வீட்டிலே பண்ணி சாப்பிட்ணும், ஆனால் வெளியே சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்பாத்தி எப்போ போல் ரெகுலராக வீட்டில் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். கூட வந்து மயனேஸும் க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணிக்கணும். ஸோ மயனேஸ் வந்து ஆல்ரெடி நான் எப்படி பண்ணியிருந்தேன், சண்டே போட்டிருந்தேன். ஒன்றுமே இல்லை, நான் பன்னீர் பண்ணியிருந்தேன். ஸோ பன்னீர், பூண்டு, கேஷ்யூஸ், சால்ட்டு, பெப்பர், கொஞ்சோண்டு தேன் இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டிங்க மிக்சரில் அப்படின்னா வெஜ் மயனேஸ் ரெடி ஆகிடும். ஸோ க்ரீன் சட்னிக்கு புதினா, கொத்தமல்லி, லெமன், பச்சை மிளகா, சால்ட்டு அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். சப்பாத்தி போட்டுக்கணும், ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். தயிர், கொஞ்சம் பேசிக் மசாலாஸ், இஞ்சி பூண்டு, லெமன் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மேரினேட் பண்ண சிக்கனை இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிவிட்டு, புல்கா ஸ்டாண்ட் இருந்தது, அதனால நான் புல்கா ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ணிவிட்டு தவாவில் ஸ்டவ்வில் வந்துட்டு ஃப்ளேமில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்படி பண்ணுறதை விட ஹெல்த்தியராக நம்ம வீட்டில் அடுப்பு இருக்குது, நல்ல நேச்சுரல் நெருப்பு இருக்குன்னா அதில் காமிச்சு பண்ணுறது தான் அந்த நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஸ்டவ்வில் வந்து அடிக்கடி ஃப்ளேமில் காமிக்கக்கூடாது. பட் கொஞ்சமாக பண்ணணுன்றதுனால நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னா ஃபுல்லுத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு இதில் சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன் வச்சுட்டு இந்த மயோவும் க்ரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோ இல்லை வீடியோஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.